வணக்கம் அன்புறவுகளே, நான் உங்கள் மண்ணை கலையருவி. இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு இல்லாமல் இந்தியா முழுவதும் எதிர்பார்த்த ஒரு பரபரப்பான தீர்ப்பு வெளியாகி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, விளாத்திக்குளம் +2 மாணவி வழக்கில் அந்த குற்றவாளிக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு தான். நீதிபதி பிரீதா அவர்களுக்கு நம்மளது சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அவங்களுக்கு இரட்டை மரண தண்டனை அறிவிச்சிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க ஒன்று தாங்க. ஆனால் 30 நாள் கெடு மேல்முறையீடுக்கு கொடுத்துருக்காங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரே விஷயந்தான், அவன்தான் கொன்னுட்டான் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. அவன் மேல்முறையீடெல்லாம் அவனுக்கு தேவையே இல்லை. அந்த நாயெல்லாம் டைரெக்டாக மேலே அனுப்பிடணும். இன்னொரு விஷயம், அந்த 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 பர்டிகுலர் குற்றவாளியை அழைச்சிட்டு போகும்போதும் வரும்போதும் பார்த்திங்கன்னா, அந்த குழந்தையும் இந்த தப்பை செய்யுமா, இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி அந்த முகம் இருக்குங்க. பட் எனிவேஸ், நம்ம இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தாலும் அந்த குற்றவாளியோட அம்மா அழுதது ரொம்பவே ஒரு மாதிரி மனசுக்கு நெருடலாக இருக்குது. அந்த என்ன தான் குற்றவாளியாக இருந்தாலும் தாய்க்கு மகன் தானே, ஏன் அவங்க அந்த டைமில் அதெல்லாம் யோசிக்கலை அப்படிங்கிறது தெரியலை. இதில் இன்னொரு விஷயம் இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க, இதே வயசில் அவருக்கும் ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பெண் குழந்தை இருக்குதுன்னு. ஒரு தன்னோட குழந்தையாக பார்க்க வேண்டிய ஒரு பொண்ணை இப்படி கற்பழித்து கொலை செஞ்சு நாசமாக்கின அந்த கொடூரன் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்க தகுதியற்றவன். நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பை வரவேற்று அமோக வாழ்த்துக்களோட கண்டிப்பாக இது நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சு அந்த நம்பிக்கையோடு காத்திருப்போம். நம்ம ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி தூக்கு தண்டனை கொடுக்கும்போதும் அந்த பேனாமணியை அந்த நீதிபதி உடைப்பாங்க. இந்த மாதிரி தீர்ப்பு மறுபடியும் எழுதப்படக்கூடாது, இந்த பேனா திரும்பவும் அந்த மாதிரி தீர்ப்புகளை எழுதிவிடக்கூடாதுன்னு. ஆனால் சில காலங்களாகவே ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேனாமுனைகள் உடைக்கப்படுது. இது என்லெஸ்ஸாக போயிட்டுருக்குமோன்னு ஒரு பயம் இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு வரணும். அதற்கு சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும், தண்டனை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும். இதை எனக்கு கடைசியாக சொல்லணுன்றது. கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம்.